ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் மூவி கொண்டு வந்திருக்கேன். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்ப மூவிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட கிளாஸ்ல உட்காந்து என்னமோ பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா 4-5 பசங்க போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நிக்கிறது தான் ஹீரோ. ஹீரோ பாக்குறதுக்கு பெரிய ரவுடி மாதிரி இருக்கான். அப்ப அந்த வழியா போகும்போது நம்ம ஹீரோயினை பாத்துடுறான். ஹீரோயினை பார்த்ததுமே அவனோட மூடு உடனே மாறிடுது. கையில வச்சிருந்த காயினை தூக்கி போட்டு அந்த பொண்ணை பார்த்து, அதான் ஹீரோயினை பார்த்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். என்ன கனவு இது, எதுக்கு இந்த கனவு அடிக்கடி வருது அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்துல அவளோட ஹஸ்பண்ட் படுத்திருக்கான். அவ ஹஸ்பண்டை எழுப்ப போறான். ஏன்னா அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவளோட மாமியார் அடிக்கடி ஏதாச்சும் கஷாயம் அது இதுன்னு சொல்லி கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால இவளுக்கு வயிறு வலி வருது. அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு சொன்னாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பான். ஆக்சுவலா குழந்தை பிறக்கணும்னா ஏதாச்சும் நடக்கணும்ல, அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது. சோ அவ எழுப்பும் போது அவன் என்ன சொல்றான், ஏன் உன்னால தனியா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிடுறான். ஆனா அவளால வலி தாங்க முடியல. சோ எப்படி இங்கேயே சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அவளே தனியா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி வெளியில வரான். அந்த நேரத்துல நம்மளோட ஹீரோ காட்டுறாங்க. அவன் இப்ப ஒரு பெரிய பணக்கார, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். இருந்தாலும் இப்ப ஹீரோயின் என்ன பண்றான், அவளோட நிலைமை என்ன, அவளோட ஹஸ்பண்ட் அவளை எப்படி பாத்துக்கிறான் அப்படின்னு எல்லாமே ஹீரோக்கு தெரியும். இருந்தாலும் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி அவனும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு உடம்பு ரொம்ப முடியல. சோ அவளே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி வெளியில வரான். ஆனா அவளால் அதுக்கு மேல நடக்க முடியல. சோ ரோட்லயே ஒரு பக்கமா உட்காந்துடுறான். அப்ப அவன் முன்னாடி ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல நம்ம ஹீரோ இருக்கான். அவ ஹீரோயினை பார்த்துட்டு, ஃபைனலி நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்றான். அப்புறம் ஹீரோவே கீழே இறங்கி ஹீரோயின் பக்கத்துல வரான். ஹீரோயினை யாருடா இவன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க அந்த கொடையை கொண்டு வந்து அவளை மறைக்கிறான். வா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினுக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி, இவனோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றான். உடனே ஹீரோ அவளை மடியில தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து போறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவளோட வலியை தாங்கிட்டு அவன் அமைதியா போறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அந்த டாக்டரும், எதுக்கு இந்த மெடிசன்லாம் நீ சாப்பிடுற, இதெல்லாம் தேவையில்லை, இனிமே இந்த கஷாயத்தெல்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப வெளியில ஹீரோயின் நின்னுகிட்ட இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே, உன் புருஷன் கையால் ஆகாதவன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல, என்னோட ஃபேமிலி மேட்டர்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, இதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மறுபடியும், உன் புருஷனை போய் நீ நம்புறியா, அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், அவன் என்னென்ன பண்றான், அவன் எந்த மாதிரி ஒரு ஆளு எல்லாமே எனக்கு தெரியும், அவன் வேணும்னு தானே உனக்கு இக்னோர் பண்றான் அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. என் ஃபேமிலி என் புருஷனை பத்திட எங்க பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்களா, அதுக்கு தேங்க்ஸ், அதுக்கு எவ்வளவு காசு ஆச்சு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னுட்டு போனை வாங்குறான். ஆனா பார்த்தா சுத்தமா காசே இல்லை போன்ல. உடனே ஹீரோ என்ன பண்றான், அவ போனை கையில பிடுங்கி அவனோட நம்பரை சேவ் பண்ணிட்டு, இந்த இதை வச்சுக்கோ, நீ எப்படி எனக்கு காசு கொடுக்கணும்ல, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவன ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அமைதியா இருக்கிறான். அவனே கூட்டிட்டு போய் வீட்லயும் டிராப் பண்ணிடுறான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இப்பயும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வயிற்றுல வேணும் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டாலும் இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருந்தா வயிறுல இன்னும் புண்ணு அதிகமாகும், அந்த புண்ணே கேன்சர் வர்றது கூட சான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல அதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப பகல் விடிஞ்சிருச்சு போல. அவளோட புருஷன் எந்திரிக்கிறான். என்ன நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு கேட்க அவன் அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கான். சரி, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு அவன் கிளம்ப போறான். அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ அவகிட்ட பேசினது அதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருது. அவன் சொன்ன மாதிரியே இந்த என் புருஷன் கண்டுக்கவே மாட்டானே அப்படின்னு நினைச்சு அவ ஃபீல் பண்றா போல. அப்புறம் அவ எங்கேயோ முக்கியமான மீட்டிங் சொன்னாலும் அந்த மீட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு பெரிய பாஸை பார்க்க போறானாமா. சோ அங்க இருந்து வரதுக்கு எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இவருதான் அவருன்னு சொல்லி போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பக்குன்னு. ஏன்னா நேற்று நைட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணால ஹீரோ, அவன் தான் அந்த போட்டோல இருக்கிறவன். அவனை பார்க்கதான் இப்ப அவளோட புருஷன் போயிட்டு இருக்கான். அங்க ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த பார்ட்டியில ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட புருஷன் உட்கார்ந்து இருக்கான். அந்த புருஷன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த புருஷன் ஹீரோவை பார்த்து ஹீரோ இவனையே முறைச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இவர் நம்மளே முறைக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அப்ப ஹீரோ வேணும்னே, உங்க பக்கத்துல இருக்காது யாரு, உங்க ஒய்ஃப் அப்படின்னு கேட்க, ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இவனோட கொலிகு அப்படின்னு அந்த புருஷன் சொல்லி சமாளிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் வந்திருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படிடா இப்ப உள்ள போறதாவது சொல்லுவாங்களோன்னு. அவளுக்கு மறுபடியும் வயிறு வலி வந்துருச்சு போல. சோ அவளோட புருஷனை பார்க்க வந்திருக்காள். அவளை கையில கோட்டு கொண்டு வந்திருக்கா, புருஷனுக்கு கொண்டு வந்தாலும் தெரியல. அவ உள்ள வந்ததுமே ஹீரோ அவளை பாக்குறான். அப்ப அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி சிம்பிளா இருக்குல்ல. அந்த புருஷன் பக்கத்துல ஒருத்தி பண்ணிட்டு இருந்தாலும் அவ கேக்குறான், என்னது இது உன்னோட ஒய்ஃப் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்க, அவன் நினைச்ச மாதிரியே புருஷனுக்கு கோட்டு தான் கொண்டு வந்திருக்கான். அந்த கோட்டை கொண்டு வந்து புருஷன் மேல வைக்க புருஷன் தள்ளி விட்டுடுறான். அப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப ஹீரோ என்ன பண்றான், இது உன்னோட ஒய்ஃப் தானே, உன் ஒய்ஃபை இப்படிதான் நடத்துவியா, ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்ப அவளுக்கு மறுபடியும் வயிறு வலி வந்துடுது. அவ உட்காந்துக்கிறான். அவ புருஷனோட கையை பிடிச்சிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு புருஷன் கேட்க, என்னால முடியல, வலி தாங்க முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஆனா புருஷன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு உனக்கு வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்துல வந்து அவனே மடியில தூக்கிட்டு போறான். அதை பார்த்ததுமே அந்த புருஷனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது.
என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் என்ன கீழே விடு விடுன்னு சொல்றான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போறான். அப்ப அவளோட புருஷனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவனு பின்னாடியே வரான். வந்து முறைச்சு பார்க்கும்போது ஆனா ஹீரோ பெரிய பாஸ் எல்லாம் அவனை எதுவும் சொல்ல முடியாம தேங்க்யூ அப்படின்னு மட்டும் அந்த புருஷன் அமைதியா சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு என்னடா அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவன் புருஷனை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஹீரோயினை கார்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த மெடிசன் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அவன் அமைதியா வாங்கிக்கிறான். அந்த மெடிசனையும் எடுத்து வாயில போட்டுக்கிறான். அப்புறம் தனியும் எடுத்து கொடுக்குறான். அவ எதுவுமே சொல்லாம அவன் கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்துல வந்து அவளோட வயித்தை தொட்டு பாக்குறான். என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோயின் தள்ளி விட, இன்னும் எனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கையெடு அப்படின்னு ஹீரோயின் தள்ளி விடுறான். அப்ப நீ சாப்பிடவே இல்லை தானே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான்னு நினைக்கிறேன். அவனுடைய சோஃபால அவளை படுக்க வச்சுட்டு அவளை பெட்ஷீட் போத்தி தூங்க வைக்கிறான். அப்ப அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் ரவுடி மாதிரி இருந்தால அப்பவே அவனுக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு போல. அவளுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான். அதை அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கொடுக்க முடியல போல. சோ அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இத்தனை வருஷமா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு லைட்டா அவளை டச் பண்ண அவ கண்ணை முழிச்சிடுறான். உடனே கோவமா என்ன பண்ற நீ, நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, நான் தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே அவங்க எந்திரிச்சு வெளியில போக போறான். ஹீரோவை கையை பிடிக்க ஹீரோயின் அதுக்கு என் கையை விட அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போக போறான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்துட்டு உன் புருஷனுக்காக நீ இந்த அளவுக்கு பேசுறியா, உன் புருஷன் இது வரைக்கும் புருஷனா அவங்ககிட்ட ஏதாச்சும் கடமையை சரியா பண்ணிருக்கானா அப்படின்னுட்டு பின்னாடி வந்து லைட்டா ஹீரோயினை ஹக் பண்ண வரான். அப்ப அவ தள்ளி விட்டுட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு கோவமா கேக்குறான். அப்ப ஹீரோக்கும் கோவம் வந்து அவங்க போய் கிளாஸ் கீழே தள்ளி விட்டுடுறான். ஹீரோயினை பயந்துடுறான். உடனே ஹீரோ பக்கத்துல வந்துட்டு சாரி நான் ரொம்ப பயமுறுத்திட்டேனா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினை கையை தள்ளி விட்டுட்டு நான் சொல்றது கேளுங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க, எனக்கு என் புருஷனே போதும், எதுக்கு என் புருஷனை பத்தி எப்பதான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னுட்டு அந்த இடத்த விட்டு போக போறான். அப்ப ஹீரோ சொல்றான் அவன் நல்லவன் கிடையாது, அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆக பலார்னு ஒரு அறை கொடுக்குறான். அப்ப கூட ஹீரோ அவளோட கை டச் பண்ண அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவ புருஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் உன்னோட ஹேண்ட் கிரீம் என்ன ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அந்த புருஷன் கேட்கறான் எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க அவதான் தெரியாம என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா நீ சரியான இப்படி இருக்கிறீ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி அசிங்கமா சொல்றான். ஹீரோயின்கோ வந்து பலார்னு ஒரு அறை விடுறான். அப்ப உடனே ஹீரோ கிட்ட இருந்து அந்த புருஷனுக்கு கால் வருது. நாளைக்கு அவன் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்றான் போல. அவன் தான் பெரிய பணக்காரன் இல்ல, அவனுடைய ப்ராஜெக்ட் இவனுக்கு வேணும் போல. இல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதோ இவனுக்கு ஆக வேண்டிய வேலை இருக்குது. அதனால உடனே ஓகே சார் வாங்க சார் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு முக்கியமான அவர் வராரு, அவருக்காக நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் கடுப்பாகுது. ஆனா வரப்போகுது அந்த ஹீரோன்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு இன்னும் தான் டென்ஷன் ஆகுது. அவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அவருக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுதான் நல்லா சமைப்பல்ல, சோ ப்ளீஸ் நீ தான் அதுக்காக சமைக்கணும் அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்லுவான், புருஷன் வேற இப்படி கெஞ்சி கேட்கறாள். அவளுக்கு புருஷன் மேல கோவமா இருந்தாலும் புருஷனே இப்படி கெஞ்சி கேட்கும் போதும் வேற வழி இல்லாம சரி நான் சமைக்கிறேன்னு சொல்லி அவளும் ஒத்துக்கிறான். அடுத்த நாள் குக்கிங்காக எல்லா திங்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ஆல்ரெடி கீழே வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோனோட போனுக்கு கால் பண்ண அவன் அந்த போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்புறம் போன் எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு சொல்ல அவன் நான் எங்க இருக்கேன் அங்கதான் நான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை பிக்கப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் போய் வெளியில அந்த பால்கனி கிட்ட நின்னு பார்க்கும்போதும் அவளுக்கு பழைய ஞாபகம் வருது, ஹீரோவுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான் அதை யோசிச்சு பாக்குறான். அப்ப அவ ஸ்மைல் பண்ணிட்டு இவனை பாக்குற மாதிரி நினைச்சு பாக்குறான். ஆனா இப்ப அவ அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டாலாம் இல்ல, இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வாங்க மேல அப்படின்னு கூப்பிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்குமே சாப்பாடு சர்வ் பண்ண நீ வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு அந்த புருஷன் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இல்ல எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போறான். ஆனா புருஷன் விடுற மாதிரி இல்ல, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை உட்கார வச்சிடறான். அப்ப என்ன பண்றான், ஹீரோயின் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்காளா. ஹீரோயினோட ஒரு கையை ஹீரோ புடிச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையை விடு விடு அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த புருஷனும் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கீழே ஒரு சாப்ஸ்டிக் விழுந்துடும், அதை எடுக்கிறதுக்கு அவன் குனிய போறான். அப்ப ஹீரோயின் ரொம்ப பயப்படுறான், எங்க அவன் பாத்திர போறான்னு. ஆனா நினைச்ச மாதிரி அவன் பாத்துடுறான் தான். ஆனா இருந்தாலும் அந்த புருஷன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசுற மாதிரி நடிக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்னடா அவன் இப்படி பண்றானே அப்படின்னு தோணுது. அப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு அவன் ஹீரோ கிட்ட வழிஞ்சிட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் சாஸ் ஒண்ணு விழுந்துடுது. ஹீரோயின் வேணும் தான் பண்ணா போல.
அப்ப உடனே புருஷன் எந்திரிச்சிட்டு ஹீரோயினை திட்டுறான். அப்ப ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேற ட்ரெஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த புருஷனை எந்திரிச்சு ஹீரோயினை திட்ட ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அவன் எந்திரிச்சு அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கடுப்பாகுது. அவ அமைதியா உட்காந்துகிட்ட இருக்க புருஷன் அவகிட்ட கெஞ்சுறான், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, எனக்கு இதுல பெரிய வேலை இருக்குது, அவர் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ரூம்க்கு அனுப்பி வைக்கிறான். அங்க போய் பார்த்தா ஹீரோ ட்ரெஸ்ஸை கட்டிட்டு செம்ம ஹேண்ட்ஸமா நின்னுகிட்ட இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அவங்க இருக்கிற ரூம் வந்து ஹீரோயினுடைய ரூம் போல. அங்க இருக்கிற திங்ஸ் அவன் பாக்குறான் டச் பண்ணி. அப்ப ஹீரோயின் கடுப்பான், என் ட்ரெஸ் என் திங்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல அப்ப அவன் பக்கத்துல வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அந்த சத்தம் வெளியில இருக்க புருஷனுக்கு கேக்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு பாக்க ஹீரோ சொல்றான், உன் திங்ஸை நான் டச் பண்ணக்கூடாதா அப்படின்னுட்டு ஹீரோயினே டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை பக்கத்துல எழுத்துட்டு நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடும், நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு வேண்டியது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணீரை கைட்டு வீசிட்டு பக்கத்துல போய் அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில புருஷன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன சத்தம் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமா ட்ரெஸ் கிடைக்கல அப்படின்னுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறதுக்கு பக்கத்துல வரான். கதவு சாத்தி இருந்தாலும் லைட்டா அதுல ஒரு கிராக் தெரியுது. அந்த கிராக்ல அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத அவன் பாத்துடுறான் அப்படின்றத ஹீரோவும் பாத்துடுறான். ஆனா அந்த பார்த்து கூட அந்த புருஷன் எதுவுமே சொல்லாம சும்மாதான் இருக்கான். அவன் பாட்டுக்கு எதுவும் நடக்காத மாதிரி அங்க போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவ எப்படியோ ஹீரோவை தள்ளி விட்டுறான் அவன் பக்கத்துல இருந்து. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு கோமா திட்டிட்டு அவங்க இருந்து வெளியில வந்துடுறான். அங்க புருஷன் உட்காந்துகிட்டா இருக்கான். ஆனா புருஷன் அப்ப கூட ஹீரோ வெளியில வந்ததுமே அவங்க கிட்ட போய் நல்லபடியா தான் பேசுறான். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பட்டுச்சா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி நல்லபடியா பேச ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் தோல்ல கை வச்சுட்டு நான் ஏதாச்சும் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னா சாரி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கிட்ட மாதிரி இல்ல. அவன் வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவன் புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஏதோ பேச போறாங்கன்னு தெரியுது. அப்ப அந்த புருஷன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவகிட்ட கெஞ்சுறான். ஆனா ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. தயவு செஞ்சு இந்த வேலை உனக்கு வேணாம், இதை ரிசைன் பண்ணிடு அப்படி ஹீரோயின் சொல்ல. ஆனா அதை கேட்கற மாதிரி இல்ல. இது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா, இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செமையா டென்ஷன் வருது. அப்ப ஹீரோயினு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்ன விஷயம்னா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் குடிச்சாலும் அந்த பால்லாம் ஏதோ மெடிசன் கலந்து வச்சிருக்கான். அவன் ஒரு மாதிரி கிரிமினலா சிரிக்கிறான். இவன் தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கான் போல. அவன் பொண்டாட்டியே அவனே மயக்க மருந்து கொடுத்து இங்க ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறான். ஹீரோ ஆல்ரெடி அதை பத்தி அவன்கிட்ட சொல்லியிருந்தான் போல. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் இங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியா படுத்துக்கிட்டு இருக்கா. அவளுடைய உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ பக்கத்துல இருந்து டச் பண்ணி பாக்குறான். அவளுக்கு உடம்பு ஃபுல்லா ஃபீவரா இருக்குது. ஆனா அவன் ஏதோ மெடிசன் கலந்து கொடுத்தால. அதனால ஹீரோயின் சும்மா இல்லாம பக்கத்துல போய் அவன் மேல ஏறி உட்காந்து அவனை கிஸ் பண்ண போறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ இங்கே இரு, நான் போய் உனக்காக டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்கின மாதிரி இல்ல. அவ பாட்டுக்கு ஹீரோவை நெத்தியில அப்படி இப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லிப்ல கிஸ் பண்ண வரும்போது ஹீரோவும் கிஸ் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்குது. இருந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஏன்னா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை. அவ கான்சியஸா வேற இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். அவளை கொண்டு போய் பாத் டப்ல உட்கார வைக்கிறான். அவளோட உடம்பு சூடு குறையணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்றான் போல. அப்ப ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு போல. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உன் புருஷன் தான் அங்க கூப்பிட்டு வந்தா அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே நேரம் அங்க வெளியில அந்த புருஷன் நின்னுகிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோட செக்ரட்டரி வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் பண்ண சொல்றான். அவனும் சைன் பண்ணி கொடுக்குறான். காசுக்காக அவன் ஹீரோயினே இந்த மாதிரி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை டிவோர்ஸ் பண்றதுக்கு அவன் சைன் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான். அதே நேரத்துல உள்ள எங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ ஹீரோ கிட்ட அழுதுகிட்டே கேக்குறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு என்னோட மேரேஜ் எதுக்கு நீ கெடுக்கிற அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ இந்த மாதிரி கிடையாது, நீ இதை விட ரொம்ப நல்லா இருந்த, கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாவா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க. உனக்கு இப்ப என்ன வேணும், உனக்கு என் கூட படுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னுட்டு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் அழுதுகிட்டே ஓபன் பண்றான். அதுக்கு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு அவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஹீரோயின் அப்ப அவன் அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு அவளே பக்கத்துல போய் அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறான். உனக்கு இதுதானே வேணும் அப்படின்ற மாதிரி. அதே நேரம் வெளியில அவ புருஷன் கிட்ட செக்ரட்டரி அந்த சைன் பண்ண சொல்றான். அதுக்கு அவைய பொண்டாட்டி நான் எப்படி சைன் பண்றது அப்படின்னு கேக்குறான். அதே நேரம் இங்க உள்ள ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. அதெல்லாம் அவங்க காலேஜ் படிக்கும் போதும் ஹீரோயின் கிட்ட லவ்வ சொல்ல போற நாள் அன்னைக்கு போல ஹீரோயின் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அங்க போகாம இங்கே நின்னுகிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு சொல்றான், ஏன்டா இத்தனை நாளா இதுக்குதான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, போய் அவகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. அந்த நேரத்துல ஹீரோடைய அப்பா இறந்துட்டாரு போல. அவர் நிறைய கடன் வேற வச்சுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நான் தாண்டா அடைக்கணும், எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்குது அப்படின்னுட்டு அவன் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமலே விட்டுடுறான் போல. இதெல்லாம் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வர அவனுக்கு இன்னும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்க. ஹீரோயினை பிடிச்சி இன்னும் ரொம்ப ஹார்டா கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேரும் ஒரே ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்காங்க.
அப்புறம் ஹீரோவில பெட்டு கூட்டிட்டு போய் அங்க கிஸ் பண்ண போறான். அப்ப ஹீரோயின் கேக்குறான், எனக்காக நீ என் புருஷன்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்தா அப்படின்னு கேட்க, எங்க நீயே சொல்லாம் பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் யாரு, ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம போய் தனியா உட்காந்துக்கிறான். அப்ப நான் சைன் பண்ண சொல்லியிருக்கேன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிச்சு உட்காடுறான். அவன் சைன் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, உனக்கே அதுக்கான பதில் தெரியுதுல்ல, அவ உன்னை டிவோர்ஸ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்சு அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உன்னோட பவர் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல, உன்னை அவனோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு உன்னை வச்சு அவனால இன்னும் என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, உண்மையாலுமே உன்னால நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லும். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆக அவ கையை தட்டி விடுறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், அடுத்த டைம் நீயா என் பக்கத்துல வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா அவ அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டான். அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவே கொண்டு வந்து அவளை புருஷன் கிட்ட விட்டுட்டு போறான். ஹீரோயினுக்கு செம்ம கோவம், அவளோட புருஷனை பார்த்து முறைச்சுக்கிட்டே உள்ள போறான். அப்ப ஹீரோ சொல்றான், இனிமே நீங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுக்கூடாது, தனித்தனி பெட்ல தான் படுக்கணும், அவன் மேல அவன் விரல் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த புருஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான், அமைதியா உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவகிட்ட சமாதானப்படுத்த பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, இன்னைக்கு நைட்ல அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதான் உனக்கு இப்ப பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். சரி சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இங்க ஹீரோ அவனோட ரூம்ல தனியா உட்காந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினை தான் நினைச்சிட்டு இருக்கான் போல. அவளுக்கு போன் பண்றான் பேசலான்னு சொல்லி, ஆனா ஹீரோயினை பேசாம கட் பண்ணிடுறான். அவன் மறுபடியும் கால் பண்றான். அப்ப அங்க புருஷன் பக்கத்துல வந்துட்டு என்னமோ கையில கொடுக்க போறான். அப்ப ஹீரோயின் கேக்குறான், ஆக்சுவலா அவன் போன் பண்ணி ஹீரோயின் கட் பண்ணிட்டால, அதனால ஹீரோ வந்து இப்ப புருஷன் போனுக்கு கால் பண்ணிருக்கான். அதான் அவன் கொண்டு வந்து கொடுக்க போறான். அப்ப ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆக, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் தலையை குனிஞ்சிட்டு போனை கொடுக்குறான், இந்தா நீ பேசு அப்படின்னுட்டு. ஹீரோயின் கையில போனை வாங்கினதுமே ஹீரோ சொல்றான், நீங்க உன்னோட திங்ஸ் ஒண்ணு மறந்து வச்சுட்டு போயிட்டேன், எப்ப வர அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் கடுப்பான், இனிமே எங்கிட்ட நைட் டைம் கால் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்ப புருஷன் அவ கையில போனை வாங்க போக ஹீரோயினுக்கு கடுப்புல அந்த போனை வேணும்னே கீழே போட்டு உடைச்சிடுறான். அப்ப நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இப்ப நமக்கு காசு தேவைப்படுது இல்ல, நான் உண்மையாலுமே நான் ரொம்ப லவ் பண்றேன், இருந்தாலும் காசுக்காக தான் நம்ம அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் அவ புருஷன் மேல ரொம்ப கடுப்பா தான் வருது. அவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். அப்புறம் அந்த புருஷன் போய் பார்ல உட்காந்து நல்லா ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் போயிட்டாலே அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் கிடையாது. ஆனா இவ பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கே அப்படின்ற ஃபீலிங் தான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேணுமனே அந்த புருஷன் கிட்ட போய் வழிஞ்சுக்கிட்டு, வெளியே தனியா உட்காந்துகிட்டு இருக்கேன், உன் மூடு சரியில்லையா, நான் வேணா உன் மூட சரி பண்ணவா அப்படின்னுட்டு அவனை டச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனும் போய் அவளை கிஸ் பண்றான். அப்ப ஹீரோக்கு போன் வருது, அவன் யார்கிட்டயும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அந்த புருஷன் அந்த பொண்ணு இப்போ ரூம்ல இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த புருஷனுக்கு ஞாபகம் வருது, அவனாலதான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவன் ஹீரோயினு கிட்ட, சாரி இப்ப என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்ல அவன் உடனே ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். இந்த டேப்லெட்டை சாப்பிடு, உன்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அவனு ஹாப்பியா அந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுறான். அவன் நினைச்ச மாதிரி அந்த டேப்லெட் சாப்பிட்டதுன்னு உனக்கு பவர் வந்துடுது. இதே நேரம் இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான், அவளோட வீட்டுக்கு. நீ எதுக்கு இங்க வந்த, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்ல அவன் ஒரு டேப் எடுத்து அவ கையில கொடுக்க அவ அதுல இருக்கிற வீடியோவை பாக்குறான். அந்த வீடியோல இங்க அவளோட புருஷனும் அந்த பொண்ணு ஒன்னா இருக்காங்கல்ல, அது இருக்குது போல. இவங்க 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த புருஷன் செம்ம ஹாப்பியா இருக்கான். பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு, என்னால இத்தனை நாளா இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க டேப்ல ஹீரோயின் பாக்குறான். அவளுக்கு அழுகையா வருது. அவளோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே விழ போகுது. அதை வந்து ஹீரோ கரெக்டா கேட்ச் பிடிச்சிடறான். அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னால அன்னைக்கு அது ஞாபகம் வருது. அவன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான், உங்ககிட்ட இருந்து இன்னும் என்னென்னலாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்குவான் அப்படின்னு அந்த ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவ கண்ணுல இருந்து தண்ணியை துடைக்க போறான். ஆனா ஹீரோயின் முகத்தை இந்த பக்கம் திருப்பிக்கிறான். இங்க இருந்து நீ போ அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புருஷன் வெளியில போயிருந்தாலும் அவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். வந்துட்டு என்ன விஷயம், நீ தூங்கலையா அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உடனே பக்கத்துல வந்து அவ காலை பிடிச்சவன் கெஞ்சிரான், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும், உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நீ எந்த பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு வந்த எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, ஏதோ இத்தனை நாள பாவம் என் புருஷன் சொல்லிதான் நான் எல்லாம் தாங்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு பலார் நான் ஒரு அறை விடுறான். என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா, நீ எப்படி இங்க இருந்து போற நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். நான் இது வரைக்கும் மேல ஒரு கை கூட வச்சதில்ல,
ஆனா நான் உன்னை இன்னொருத்தவங்கிட்ட எதுக்கு அனுப்பி வச்சேன், இவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுறதுக்கா, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பாட்டுக்கு அசால்ட்டா அவளோட பேக் எடுத்து அங்க இருந்து போக போறான். அப்ப அவன் கையை பிடிக்கும். ஹீரோயின் பலார்னு ஒரு அறை விட்டுட்டு இன்னொரு ஒரு அறை விட போறான். அதுக்கு அவனே பயந்துட்டு சரி சரி அப்படின்னு அமைதியாயிடுறான். ஹீரோயின் அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அப்ப அவளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வெளியில ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோயினோட பேகை வாங்கிக்கிறான். ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயினுக்கிட்ட வா அப்படின்ற மாதிரி அவ கையை பிடிச்சிட்டு, நான் உனக்காக டிவோர்ஸ் லாயர் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், என் கூட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன், இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இனிமே உனக்கு எல்லாமே சுதந்திரம் தான், உனக்கு ஃப்ரீடம் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றான், இதுக்கு பேர் தான் ஃப்ரீடமா, ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்க போறோம், இதுக்கு பேர் ஃப்ரீடம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு கையை அவங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், உனக்கு இப்ப புரியாது, ஆனா நீ வேணா பாரு, போக போக உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி அவளை கூட கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு போறதுக்கு வேற இடம் கிடையாதுல்ல, அவள் அமைதியா கூட போகதான் போறான். அப்ப அந்த புருஷன் கீழே சீக்கிரமா ஓடி வரான் ஹீரோயினை பாக்குறதுக்கு. அப்ப ஹீரோ வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல போய் அவளை கிஸ் பண்ற மாதிரி நடிக்கிறான். இங்க அந்த புருஷன் வந்துட்டு, ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, என்னை விட்டுட்டு போகாத என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவனே கொண்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். அந்த புருஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு அவன் கடுப்பாகிறான். இருந்தாலும் ஹீரோயினும் அந்த புருஷன் முன்னாடி எதுவுமே சொல்லாம ஹீரோ கூட போயிடுறான். அப்புறம் அவனோட வீட்டை கூட்டிட்டு போயிட்டு, இனிமே நீங்க தான் தங்க போறேன், உன்னோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, நான் இங்க என்ன ஒரு சாதாரண ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி தான் இருக்க போறேன், இதுல எனக்கு எப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அசால்ட்டா சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப இவனையும் தானே பிடிக்கல, சோ இவங்கிட்ட அவ ரொம்ப பேச மாட்டான், என்னன்னா என்ன அவ்வளவுதான் இருக்கான். அப்ப ஹீரோ வந்து அவளை சமாதானப்படுத்தணுன்றதுக்காகவும் இல்ல அவளை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவும், நீ வந்து என்னோட கம்பெனில வேலை செய்யும், உனக்கு பெயிண்டிங் ஜுவல்லரி டிசைனிங் எல்லாம் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ இங்க நல்லா வேலை செய்யலாம், அதுக்கு பதிலா நீ இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவளுக்கு பெயிண்டிங் எல்லாம் பிடிக்கும்ல, சோ அவளும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். சரி என்னோட ஹெச்ஆர் அனுப்புறேன், அவரெல்லாம் அவங்ககிட்ட பேசுவார் அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவளுடைய பழைய ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் ஓபன் பண்ணும்போது அதுல பட்டர்ஃபிளை போட்ட மாதிரி ஒரு நெக்லஸ் டிசைன் இருக்குது. அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ கிளாஸ்ல அவளுக்கு சீக்கிரட்டா லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டருக்கு அவளை ரிப்ளை பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பான். அப்படி அவ அனுப்பும் போதும் ஒரு நாள் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வருது. அவ எப்பயுமே உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாள். அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் வச்சிருக்குது. அதுக்குள்ள நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பட்டர்ஃபிளைல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு தான் அவ பட்டர்ஃபிளைல ஒரு நெக்லஸ் டிசைன் பண்ணியிருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இப்ப புருஷனா இருக்கால அவ வந்திருப்பான். சோ ஹீரோயின் என்ன நினைச்சுக்குவா, அந்த பட்டர்ஃபிளை கிஃப்டா கொடுத்தது, அந்த லெட்டர் எழுந்தது எல்லாமே அவளோட புருஷன் தான் சொல்லி தப்பா நினைச்சுக்குவா. அதனால தான் அவ புருஷனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா போல. ஆனா ஆக்சுவலா அதெல்லாம் உண்மையுமே கொடுத்தது ஹீரோ தான். இப்ப அதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஹீரோ தான் அதை கொடுத்தான்னு சொல்லி இப்பயும் ஹீரோயினுக்கு தெரியாது. சோ ரொம்ப நாள் ஆச்சுல ஹீரோயின் டிராயிங் பண்ணி, சோ இப்ப அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவளால முடிஞ்ச வரைக்கும் அவ ட்ரை பண்ணி அழகா டிசைனா அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த டிசைன்லாம் பண்ணி முடிக்கும் போது அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சிடுது. ஆனா டிசைன் ரொம்ப அழகா வந்திருக்குது. இங்க ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பாக்குறதுக்கு அவரோட புருஷன் வந்திருக்கான். ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தால, டிவோர்ஸ்ல நீ சைன் பண்ணினா உனக்கு வேண்டிய பொசிஷன் நீ எடுத்துக்கலான்னு. ஸோ சொன்ன மாதிரியே அவன் வந்து பிரான்ச் மேனேஜர் பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் அப்பயும் அவன் சும்மா இருக்க மாட்டான். இருந்தாலும் என் ஒய்ஃபை எப்படி அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட கொடுக்க முடியும், என்னோட சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ வேணும்னு நக்கலா அந்த பேனா தூக்கி கீழே போட்டு, கீழே கிடக்குது பாரு, அதை எடுத்து நீயே சைன் பண்ண அப்படின்னு சொல்ல, அவனுக்கு பணம் தானே முக்கியம், அவனும் பேனாவை எடுத்து அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறான். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல அவன் சைன் பண்ணல போல. ஹீரோ சொன்ன மாதிரி இவளை வச்சு இன்னும் நிறைய சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணான் போல. இப்ப அந்த சைன் பண்ணதுமே ஹீரோ வாங்கி அதை படிச்சு பாக்குறான், எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு. அதே நேரம் இங்க ஹீரோயின் அந்த ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாள். அவ நைட்டு ஃபுல்லா உட்காந்து டிசைன் பண்ண அந்த டிசைன்ஸ் எல்லாம் அங்க ஆஃபீஸ்ல இருக்கவங்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வருது. இத்தனை நாள வெறும் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இப்ப அவளை எல்லாருமே ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அவ உடனே ஹீரோ பாக்குறதுக்கு வரா. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் நடக்க போகுது, அவன் சைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எப்படி அப்படின்னு கேட்க, அவனுக்கு பிரான்ச் மேனேஜர் பொசிஷன் வேணும்னு சொல்லியிருந்தான், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் எதுக்கு அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்தீங்க, அதுவும் அவனுக்கு இவ்வளவு காசெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். ஆனா ஹீரோ கதை பத்தி எல்லாம் கவலை இல்லைல்ல, அவனுக்கு வேண்டியது ஹீரோயினுக்காக அவன் எல்லாமே பண்றான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நமக்காக எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்றான் அப்படின்னு அவளும் ஃபீல் பண்றான். அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயினை ஹீரோ கிட்ட போய் நின்னுகிட்ட இருக்கான். அப்ப அவ கையில ஏதோ ஃபைல் இருக்குது, அதுல அவ பட்டர்ஃபிளை போட்டு வரைஞ்சிருந்தால அதெல்லாம் இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ தானே அவளுக்கு அந்த கிஃப்ட் பண்ணா அந்த பட்டர்ஃபிளை எல்லாம், அதை அவன் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா அவன் அந்த கிஃப்ட் ஹீரோயின் பாக்கணும்னு சொல்லி அந்த டேபிள வச்சுட்டு வெளியில ஜன்னல் கிட்ட நின்று எட்டி பார்த்துட்டு இருப்பான், ஹீரோயின் அதை பாக்குறாளா அப்படின்னு.
அதெல்லாம் அவன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அவனால ஓப்பனா போய் நான் தான் அந்த கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லாமலே அதை விட்டுட்டு இருப்பான். அதனாலதான் ஹீரோயினுக்கு தெரியல அதெல்லாம் ஹீரோ தான் கொடுத்ததுன்னு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு தான் அதை இன்ஸ்பயர் பண்ணி அந்த பட்டர்ஃபிளை டிசைன் வரைஞ்சிருப்பான். சோ அது இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இப்பயும் அவன் பட்டர்ஃபிளை வரைஞ்சிருக்காளே அப்படின்னுட்டு, உனக்கு இப்பயும் பட்டர்ஃபிளைனா பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்க, என்ன சொன்ன நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்கறான். அது ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சமாளிச்சுட்டு பட்டர்ஃபிளை எப்படி அதோடைய கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு நாள் அது வளர்ந்து வெளியில வந்து சுதந்திரமா தெரியுது இல்ல, அதே மாதிரிதான் நீ இந்த கூட்டுல இருந்து வெளியில வந்துட்ட அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினுக்கு மறுபடியும் பழைய ஞாபகம் வருது. அப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, அப்ப ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி லெட்டர்ஸை மாத்தி மாத்தி எழுதிக்கிறத தூரத்துல இருந்து ஹீரோயினோட புருஷனும் பார்த்திருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு வேணும்னு போய் ஹீரோயின் கிட்ட போய் நான் தான் அதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி நடிச்சு ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுதான் நடந்திருக்குது. அப்ப ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படின்னா அந்த பட்டர்ஃபிளை கொடுத்தது ஹீரோ தானா அப்படின்னு சொல்லி அவ ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான். அப்புறம் இப்ப அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அந்த பியூரோக்கு வந்திருக்காங்க. அங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அந்த டிவோர்ஸை வாங்கிட்டு ஹீரோ கிட்ட வரா. அந்த புருஷனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அவ முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட அந்த புருஷனை கண்டுக்கவே மாட்டான். அவ பாட்டுக்கு போய் ஹீரோ பக்கத்துல நிக்க, ஹீரோ ரொம்ப ஹாப்பியா வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு அவளை கூட்டிட்டு போயிடுறான். அப்ப இந்த புருஷனுக்கு இன்னொருத்தன் வந்ததுமே அசால்ட்டா என்னை விட்டுட்டு போயிட்டால அப்படின்னு டென்ஷன் ஆகுது. அடுத்த சீன்ல பார்த்தா இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தனியா இருக்காங்க. அப்ப ஹீரோ அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பட்டர்ஃபிளை இருக்குது. அது ரொம்ப ஒரு ரேரான பட்டர்ஃபிளை போல. அப்ப மறுபடியும் ஒரு பாஸ்ட் சீன் காட்டுறாங்க. அதுல எப்பயும் ஹீரோ வந்து வெளியில நின்று ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அப்ப அவனால கொடுக்க முடியல. இப்ப இவன் கொடுத்திருக்கான்ல ஒரு கிஃப்ட், அது ரொம்ப ஒரு ரேரான பட்டர்ஃபிளையும். சோ ஹீரோயின் அது ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ அதை சந்தோஷமா பாக்குற ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் அவளை கூப்பிட்டு ஹாப்பி டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றான், இது ரொம்ப ரேரான பட்டர்ஃபிளை இல்ல, எனக்கு தெரியும், நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனா இத்தனை நாள் கழிச்சு எனக்கு இது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமா இனி எதுக்கு இத்தனை நாள் இது பத்திரமா வச்சிருந்தா, யாருக்கும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, முக்கியமான ஒருத்தர் கொடுக்கறத இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் மறுபடியும் அதே மாதிரி பட்டர்ஃபிளை பெயிண்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த அந்த ஜுவல்லரிக்கு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அப்ப தூரத்துல இருந்து ஹீரோ அங்க வரான். ஹீரோயினை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அமைதியா நின்று அவளை ரசிக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல அவளுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கான். உனக்கு பசிக்கல, இந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்துல வந்து அந்த டிசைன்ஸ் அவனும் பாக்குறான். அப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஹீரோயின் திரும்பி அவங்ககிட்ட பேசுறதுக்காக திரும்பினவன் அவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்ததுமே அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவ எதுவும் பண்ணாம அமைதியா திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்ஸை பார்க்கலாம்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து பெயிண்டிங்ஸ் பாக்குறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. இந்த ஜுவல்லரி டிசைன் பத்தி தான் ஏதோ கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஹீரோ சொல்றான், கூடிய சீக்கிரம் இன்னொரு டிசைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்களாமா. அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோயினை பயப்படுறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் நான் போர்ட்ல சப்மிட் பண்றேன், அதெல்லாம் கண்டிப்பா அப்ரூவ் ஆகும் அப்படின்னுட்டு ஹீரோயின்கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்ல பண்ற வேலைக்கெல்லாம் ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கையை பிடிச்சு வா அப்படின்னுட்டு அவளை கூட்டிட்டு போறான் ஒன்னா. இங்க பார்த்தா அந்த புருஷன் செம்ம ஹாப்பியா இருக்கான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி பிரான்ச் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சிருச்சுல. எல்லாருமே வந்து அவன் கிட்ட பேசுறது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஒரு கொலிக் இருப்பால, இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை வந்து அவன் மடியில உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க லேப்டாப்ல அந்த ஜுவல்லரி டிசைன் இருக்குது, அதுல அந்த பட்டர்ஃபிளை டிசைன் இருக்குது. அதை பார்த்ததுமே அந்த புருஷனுக்கு கடுப்பாகுது. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதை அவ பொண்டாட்டி தான் பண்ணான்னு சொல்லி. இருந்தாலும் இவ இவ்வளவு சீக்கிரத்துக்கு பெரிய ஆளெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னுட்டு அவன் என்னமோ பிளான் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவ என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க, எங்க பக்கத்துல வா அப்படின்னுட்டு அவ காதெல்லாம் அவன் என்னமோ சொல்றான். அடுத்த சீன்ல இங்க ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வரான். அந்த ரூம் ஃபுல்லா ரொம்ப அழகா ஒரு நிறைய ஃபிளவர்ஸ், நிறைய லீவ்ஸ் அப்படின்னு அந்த இடமே ரொம்ப அழகா இருக்குது. அதெல்லாம் ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதை பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்க, அவ பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நான் உங்ககிட்ட ஒண்ணு ரொம்ப நாளா கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவன் கையில கொடுக்குறான். ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவங்க காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் லெட்டர்ஸ் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் இப்பயும் ஹீரோ ரொம்ப பத்திரமா வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அவன் கொடுத்துருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குது. அவ ஒவ்வொரு பேப்பரையும் ரொம்ப ஹாப்பியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அது நீதான் இல்ல அப்படின்னுட்டு அவ அழுகுற மாதிரி கேட்கறான். அப்ப நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்றான். அவனோட ஃபேமிலியில நடந்த பிரச்சனை அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து முன்னாடி வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு, நான் பண்ணது தப்பு தான், நான் ரொம்ப உங்கள்கிட்ட சாரி சொல்லணும், நான் பண்ணதால தான் உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டு, இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் கிடையாது, உன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ பக்கத்துல வந்து அவளை கிஸ் பண்ண போறான். ஆனா கிஸ் பண்ணாம அப்படியே அமைதியா இருந்துடுறான். அப்ப எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஹீரோயினே பக்கத்துல வந்து அவனுக்கு கிஸ் பண்றான்.
உடனே ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நீ வேணா பாரு, நீ எனக்கு கொடுத்த இந்த இன்னொரு ஒரு சான்ஸ் நீ கண்டிப்பா ரிக்ரெட் பண்ற மாதிரி நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினே பக்கத்துல போய் அவனை பிடிச்சு கிஸ் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் சோஃபால உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப இன்டிமேட்டான மொமெண்ட் நடக்குது. அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அதே இடத்துல. இப்ப இந்த புருஷன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு காட்டுறாங்க. அவ ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால அந்த ஹெல்ப் வேற எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோயினை வரைஞ்சிருந்தால அந்த டிசைன்ஸ் எல்லாம் திருடிட்டு வர சொல்லியிருக்கான். அவ இப்ப அவளோட டேபிள்ல இருக்க டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சு போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளதான் ரொம்ப ரொமான்டிக்கா படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய நெஞ்சு மேல ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சூரிய வெளிச்சம் அவங்க முகத்துல படுது. அப்ப ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா அவளை பார்த்துட்டு, நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பாஸ்ட் 7 வருஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் மறுபடியும் சந்தோஷமா அவன் கூட வாழணும். எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் தருவியா அப்படின்னு கேட்க, அவளும் ஹீரோக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அவளோட கையை பிடிச்சக்கறம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த புருஷன் கூட அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ திருட்டு அந்த டிசைன் தான் கொண்டு போய் அந்த புருஷன் கிட்ட கொடுக்க அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அவன் அதை வச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுது. இங்க அதே நேரத்துல ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த பத்தி யாரோ சொல்றாங்க, அந்த டிசைன்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அந்த புருஷன் அங்க வந்துகிட்டு, ஹீரோயின் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்த டிசைன்லாம் லீக் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். ஐயோ, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பெரிய லாஸ் ஆக போகுது. இந்த லாஸோட டேமேஜஸ் எல்லாம் யார் இப்ப பொறுப்பேற்றுக்க போறாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு போக, அதுக்கு ஹீரோ சொல்றான், இப்ப நீ என்ன வேணும்னு ரிட்டர்ன் பண்ண பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்க எனக்கு இந்த கம்பெனில ஒரு 10% ஷேர் கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ உடனே சரி நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்ப நீங்க வேணா பாருங்க, இந்த ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போக போகுது பாருங்க, எல்லாமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் அங்க ஓடி வர வந்துட்டு, என்னோட ஸ்கெட்சஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, யாரோ அதெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க அவளோட புருஷன் நிக்கிறத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லி பலார்னு ஒரு அற விடுறான். ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கும். ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அது மட்டும் இல்லாம நம்ம டிவோர்ஸோடைய கூலிங் பீரியட் இப்ப எங்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ண அது உனக்குதான் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவன் அக்கால சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. அவ இன்னொரு ஒரு அற கொடுக்க வரான். அப்ப ஹீரோ நடுவுல வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட சண்டையை பிரிச்சு விட்டுடுறான். அவன் போகட்டும், நீ எது கவலைப்படுறான், அதான் நான் இருக்கேன்ல, இனிமே யாரும் உன் லைஃபுக்கு எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல பார்த்தா அந்த புருஷன் இருக்கான்ல, அவன் அந்த கம்பெனியோடைய பெரிய ஆள் ஆயிடுறான். அவனுக்கு தான் 10% ஸ்டாக் வேற வரப்போகுது இல்ல. ஸோ அந்த கம்பெனியோடைய பாதி முதலாளி மாதிரி அவன் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவ பக்கத்துல வந்து, என்ன ஓவரா சீன் போடாத, நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம எதுக்கடா இவனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீயே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க ஹீரோட செக்ரட்டரி வந்துட்டு, கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு அவனை இங்கேயே கூட்டிட்டு போறாங்க. அப்ப பார்த்தா ஹீரோ தான் அவனை கூப்பிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட கொடுக்குறான். இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணணும் அப்படின்னுட்டு, இந்த ப்ராஜெக்ட்காக நீ அப்ராடுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்ததுமே அந்த புருஷனுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுது. பரவாயில்ல, நமக்கு பெரிய வேலை வந்திருக்குது அப்படின்னு அதை அவன் ஹாப்பியா வாங்குறதுக்கு போறான். ஆனா ஹீரோ அப்போ ஒரு கண்டிஷன் போடுறான். அப்ப ஹீரோ சொல்றோம், அந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது. அப்படி இருந்தாதான் டிவோர்ஸ் கிடைக்கும்ல. சோ நாளையோட இந்த கூலிங் பீரியட் முடிய போகுது, நாளைக்கு நீ போய் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த புருஷனுக்கு கடுப்பா இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு பெரிய ப்ராஃபிட் வரப்போகுதுல்ல, அதனால சரி நான் போய் அவளுக்கு எதுவுமே பிரச்சனை பண்ணாம டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒத்துக்கிறான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கேட்கறான், எப்படி சார் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இது உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடாதா அப்படின்னு கேட்க, நீ வேணா பாரு என்ன நடக்க போகுதுன்னு, இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, எல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போனாங்கல்ல, இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் கிடைச்சிடுது. அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் மாதிரியே டிவோர்ஸ்க்கு அதே மாதிரி ரெட் கலர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோ கிட்ட போறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ண, ஹீரோ அவளோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப அந்த புருஷன் செம்ம கடுப்பா அவங்க ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஈவெண்ட் நடத்த போறதா சொன்னாங்கல்ல, நம்ம ஹீரோயினை டிசைன் பண்ண இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி. ஸோ அந்த ஈவெண்டோடைய டே வருது. அதுக்குள்ள ஹீரோ நடந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டான் போல. அப்ப ஹீரோயின் தான் அங்க ஸ்டேஜ்ல போய் நின்றுட்டு அவளோட புது டிசைனை எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களோட டிசைன் ஆல்ரெடி வெளியில இதாயிடுச்சு, லீக் ஆயிடுச்சுல்ல, அதனால இப்போ வேற ஒரு டிசைனை ரெடி பண்ணி உடனே அது எல்லாத்தையுமே அப்ரூவல் வாங்கி அதை சீக்கிரமா செஞ்சு முடிச்சு இப்போ டிஸ்பிளேலயே வச்சிருக்காங்க. இப்படி ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஹாப்பியா அந்த ஜுவல்லரியை டிஸ்பிளேல காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. அப்ப ஹீரோயினும் நான் இங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்றான். அதே நேரம் அந்த இடத்துல அவளோட புருஷனும் அந்த புருஷன் கூட இருந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் குத்தி காட்டுற மாதிரி ஹீரோயின் பேசுறான். அப்புறம் ஹீரோ பத்தி ரொம்ப பெருமையா பேசுறான்.
அப்ப ஹீரோவுக்கு மறுபடியும் காலேஜ் டேஸ் ஞாபகம் வருது. அப்ப ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி அங்க வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஹீரோ அதை எடுத்து பாக்குறான். அவன் அந்த பட்டர்ஃபிளை பத்தி டிசைன் பண்ண போறேன்னு எழுதியிருக்கான். அதெல்லாம் இப்ப ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இப்ப அவளுடைய அந்த ஜுவல்லரி டெமோ நல்லபடியா முடிஞ்சதுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்றாங்க. ஆனா அந்த புருஷனுக்கும் அந்த புருஷன் கூட இருக்கிற பொண்ணுக்கும் அங்க இருக்கவே பிடிக்கல. அவன் கடுப்பாயிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறதா அவங்களால பார்க்க முடியல போல. அப்புறம் ஹீரோயின் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்ததுமே ஹீரோ ஒரு கோட்டை எடுத்து அவளை போத்தி விடுறான். என்ன எல்லாம் ஓகேவா, நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, ஹாப்பி தானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்றான். இங்க அந்த புருஷனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹீரோயின் பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனா அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணி வீட்டோட கொண்டாட்டியா வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு நிறைய காசு வந்திருக்குல்ல, அதுவே போதும் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த ஏதோ அப்ராட் ப்ராஜெக்ட்னு சொன்னால அந்த ப்ராஜெக்ட் கிடையாது, அவன் அக்கௌண்ட்ல இருந்த காசு எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. அதே நேரம் எங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா ஒன்னா உட்காந்து ஏதோ மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோக்கு யார்கிட்ட கால் வருது. ஆனா ஹீரோ அட்டன் பண்ண மாட்டான். யார் அது அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது கிடக்குது, அதை நீ கண்டுக்காத, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு சொட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ஆச்சரியமா கேட்டுட்டு ஹீரோக்கு பக்கத்துல வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க இந்த புருஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்றது இப்ப அப்படின்னு அவன் பாட்டுக்கு யாரையாவது கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே கால் எடுக்க மாட்டாங்க. ஹீரோவும் கால் எடுக்க மாட்டான். அப்ப ஸ்ட்ரைட்டா அவளை பாக்குறதுக்கு அவரோட வீட்டுக்கே வந்துடுறான். ஆனா அங்க ஹீரோயின் தான் இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே நீ இங்கதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கடுப்பா பேசுறான். எங்க அந்த ஆள் அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் வேணும்னே ஹீரோ வந்து ஹீரோயின் தோள் மேல கை போட்டுட்டு நக்கலா நிக்கிறான். அதுக்கு அந்த புருஷன் சொல்றான், நேத்துதான் எனக்கு என் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு நீ இவன் கூட இருக்கிறியா, உனக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு கேட்க ஆனா ஹீரோயின் எல்லாம் காதல் வாங்குற மாதிரி இல்ல. அவ பாட்டுக்கு நக்கலா அந்த புருஷனை பார்த்து பதில் சொல்றான். நான் யார் கூட இருந்தா உனக்கு என்னடா, நீ என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்புறம் அவன் ஹீரோவை பார்த்து நீ வேணும்னு எங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கல, எங்கிட்ட அந்த அப்ராட் ப்ராஜெக்ட்னு சொன்னேன், என்னுடைய பேங்க் இப்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்ராட் ப்ராஜெக்டும் இல்ல, அது ஒரு பொய்ன்னு சொல்றாங்க, அப்படின்னா நீ எல்லாமே எங்கிட்ட வேணும்னே பொய் சொல்லி ஏமாத்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், இதெல்லாம் உன்னோட தப்பு தான், உன் பொண்டாட்டிக்கு பதிலாக அதெல்லாம் உனக்கு வேணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டல, உன் பொண்டாட்டி என்ன உனக்கு ஒரு பொருளா, அவளை வச்சு இதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்க அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அவன் ஹீரோயின் காலையே விழுந்துடுறான். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, ப்ளீஸ் இவன் நம்பாத அப்படின்னுட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிட்டு ஒரு விடுறான். அவன் போய் கீழே விழலாம். அப்ப ஹீரோயின் இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நக்கலா கேட்கறான். அந்த புருஷனுக்கு கடுப்பாயிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்ப ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பார்க்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனா இப்ப நான் பண்ணது உனக்கு அசிங்கமா தோணுதா, நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்க நீ பண்ணது ஒண்ணுமே தப்பு கிடையாது, உண்மையை சொல்ல போனா அவன் தான் ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு இருந்தான், அதுக்கு அவனுக்கு நடந்ததெல்லாம் நல்லதுதான், அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மூவி ஆகிடலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே ஹீரோயினை பக்கத்துல எழுத்து ஹக் பண்ணிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த புருஷன் இருக்கான்ல, அவன் அவனோட ஆபீஸ்ல இருக்கான். அப்ப அங்க வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு ஹீரோ கொடுத்தாருல அந்த ஃபண்ட் எதுவுமே இப்ப இல்ல, சோ இப்ப உங்க கம்பெனியே திவால் ஆக போகுது, உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க சேலரி உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோ வரான். ஹீரோ பார்த்ததுமே ஓடி போய் அவனோட காலில் விழுந்துட்டு ஐயோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், ஹீரோனோட டிசைன் நீ திருடுனல்ல, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த புருஷன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ ஓடி வந்துட்டு அவளும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அப்ப அந்த புருஷன் என்ன பண்றான், நான் எதுவுமே பண்ணல, இவ இருக்காளே இவதான் எனக்கு அந்த ஐடியாவே கொடுத்தான், இவதான் அந்த டிசைனை 3D வரேன்னு சொன்னான், எனக்கு அந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே இவளோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு கொடுக்க அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன நான் உனக்கு போனா போகட்டு நீ ஹெல்ப் பண்ணா நீ என்ன போட்டு கொடுக்குறியா அப்படின்னுட்டு பலார்னு ஒரு அறை கொடுக்குறான். அவனுக்கு செம்மையா கடுப்பு வருது. அவன் முறைக்க இன்னொரு ஒரு அறை கொடுக்குறான். இன்னையோட நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அவன் திரும்ப அந்த பொண்ணு அறைய போறான். அப்ப ஹீரோ சொல்றான், உன்னோட பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். அதாவது அவன் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல, அதெல்லாம் அவன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அவன் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க மன்னிச்சிடுவேன்னு சொல்றீங்களா அப்படின்னு அந்த புருஷன் ரொம்ப ஹாப்பியா கேட்கறான். அதுக்கு ஹீரோ நான் அப்படி ஒன்னும் சொல்ல வரல, ஆனா இனிமே நீ இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, இனிமே அவன் மூஞ்ச கூட நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல அந்த புருஷனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. இந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்ப ஹீரோ சொல்றான், ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ இன்னொரு டைம் ஏன் முன்னாடியோ இல்ல ஹீரோயின் முன்னாடியோ வரவே கூடாது, அப்படி வந்த உன்னை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டன்.
அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்க ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளோட மூக்குல கறி பூசி இருக்குது. என்ன ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ பயந்துகிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சாம், அதான் எல்லாம் கருகி போச்சு, எனக்கு சமைக்க வரல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பக்கத்துல வந்துட்டு வா நான் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அது என்ன இடம்னா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஹீரோயின் எப்பயுமே ஒரு ரூம்ல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பாள். அந்த ரூம் தான். அந்த விண்டோ கிட்ட காமிச்சு நான் எப்பயுமே இங்க நின்னுதான் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. இங்க இருந்து உன்னை பார்க்கும்போது உன்னை எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள போறாங்க. அங்க உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பாள். அந்த டேபிள் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்க அவ டிராயிங் பண்றதுக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்குது. அப்ப ஹீரோ நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரான். அந்த பாக்ஸ் அவகிட்ட காமிச்சு இதை நான் உனக்கு ரொம்ப நாளா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரிதான் அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான். அதை பேக் பண்ணி அவட்ட கொடுக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பக்கமா வரான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட போய் அவட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோ பயந்துகிட்டு அப்ப கொடுக்க மாட்டான். இல்லடா நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். சோ இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு, என்னால இப்பதான் அவங்ககிட்ட தைரியம் வந்திருக்குது இதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ கிட்ட கொடுக்க ஓபன் பண்ணி பாக்குறான். இது உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஹீரோயின் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்ததுமே ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது அந்த ட்ரெஸ்ல அவளை பாக்குறதுக்கு. எனக்கு இது நல்லா இருக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். ஆனா டக்குன்னு ஹீரோயினும் ஆனா எனக்கு இப்ப வயசாயிடுச்சு, இந்த வயசுல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்க என்ன சொல்ற நீ, உனக்கு வயசெல்லாம் எதுவும் ஆகல, இந்த ஒரு நாளைக்காக தான் நான் 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா பக்கத்துல வர 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதோட இந்த டிராமா இங்க முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டிராமாஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.